ரொம்பவே டேஸ்டியான பட்டர் பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான இந்த பட்டர் பீன்ஸ் குழம்பு ஒரு தடவை நீங்கள் வச்சிங்கன்னா அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பட்டர் பீன்ஸு. இந்த பட்டர் பீன்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 கேரட்டை சின்ன ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பட்டர் பீன்ஸை இது கூடவே சேர்த்து நல்லா அந்த மசாலா கூடவே நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் சேரும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து வீட்டு குழம்புத்தூள் தான். எப்படி ரெடி பண்ணணும்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்க இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததும் சிம்மில் வச்சோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி.